வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஃபி, டீயோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். காஃபி வந்து எத்தன விதமான காஃபி இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ற பிளெண்ட் எல்லாமே எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப ஏர்போர்ட்ல ஒரு ஃபில்டர் காஃபி குடுக்க போறீங்கன்னா, காஃபிக்கு நீங்க வேணும்னா ஓன் பிளெண்ட் கிரியேட் பண்ணலாம். ரூ. 18,000 குடுக்க வேண்டியிருக்கும். ரூ. 48,000 ரூ. 50,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். நம்ம சவுத் இந்தியால வந்து காஃபி கல்ச்சர் அதிகம் இருக்கு. நார்த் இந்தியா அப்புறம் டீ கல்ச்சர் இருக்கு அப்படிங்கிறதுனால. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு காஃபி கடைகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லாட்டி மிஷின் வந்து டேமேஜ் ஆகுது. இது வந்து கம்பெனிக்காரங்களே நமக்கு கொடுக்குற அட்வைஸ். கொடுக்குறது வந்து பிரீமியம் காஃபி. கருப்பட்டி காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பிளாக் காஃபி. பிளாக் காஃபி வந்து ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சுக்கு காஃபி பண்ண போறோம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. காஃபி டிகாஷன் கெட்டு போனதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஃபி டிகாஷனோட லைஃப் என்ன? இப்போ டீயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து டாப் 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் ஸ்மெல் வைஸ் பார்த்தோம்னா யூஸ்வலாக புதுசாக கடை ஆரம்பிக்கிறவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி மெஷரிங் கப் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் போதும். பிளாக் டீ வந்து ரெடி. இப்போ திருப்பி நம்ம வந்து மற்ற கோர்ஸில் பார்த்த மாதிரி லேட்ரல் மெனு இன்ஜினியரிங் போட்டு சர்வ் பண்ணி கொடுத்துடலாம். ஹனி லெமன் எப்படி கொடுப்போம்? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுலைமானி டீ பார்க்க போகிறோம். மசாலா டீக்கும் சுலைமானி டீக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளெண்ட் நான் சொல்வேன், அதே ரேஷியோவில் நீங்கள் வந்து மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கேன். உங்களுக்கு தாராளமாக 1 மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள் ஓட்டத்தை பொறுத்து ஏற்ற மாதிரி நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இதே ரேஷியோ நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா டீ பவுடரை இப்போ நம்மளே பண்ண வேற லெவல் ஒரு சுலைமானி டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கமர்ஷியலாக தம் டீ வந்து எப்படி போடுது அப்படின்னு பார்க்க போகிறோம். தம் டீ ரெடி. பெருசாக ஒன்றும் மிஞ்சலை, கொஞ்சம் தான் மிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இது வழியும் ஊற்றலாம். ஜிஞ்சர் டீ பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் காடமம் டீயும். பர்ஃபெக்ட் போர்ஷன். இஞ்சி டீ ரெடி.